Next பார்த்தீங்கன்னா question number 11. Given the question x equal to 8t squared, y is equal to 2at, find dy by dx கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ given x equal to 8t squared வச்சுக்கங்க, அப்போ dx by dt வேல்யூ கண்டுபிடிச்சலாமா? that is equal to 2at. Next y is equal to 2at இருக்குன்னு வச்சுக்கங்க, அப்போ dy by dt நான் கண்டுபிடிக்கணும், that is equal to 2a, t டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1. So if I want to dy by dx தான் எனக்கு வேணும் as per questions. So அப்போ dy by dt divided by dx by dt இதை நான் கண்டுபிடிக்கணும். So அப்போ dy by dt 2a by 2a into d, that is equal to 1 by t. Is clear? That is option B. Next question பாருங்க. Question number 12 என்ன சொல்லிக்கிட்டா, if x e power y is equal to 1, find dy by dx or dx equal to 1. இது conditions. What's the condition? x e power y is equal to 1. So அப்போ here இங்கே என்ன மெத்தட் அப்ளை பண்ணி uv மெத்தட் அப்ளை பண்ணோம். ஸோ அப்போ uv மெத்தட் அப்ளை பண்ணால் இப்போ என்ன ஃபார்முலா, x இன்ட்டு e பவர் y டிஃபரன்ஷியேட் பண்ணால் e பவர் y இன்ட்டு y டிஃபரன்ஷியேட் பண்ணால் dy by dx. இது ஃபார்ம் பண்ணி x இன்ட்டு e power y into y difference dy by dx plus e power y into x difference mana 1, that is a constant difference mana 0. That's clear? So x into e power y difference mana e power y into dy by dx plus e power y into x difference mana 1. Clear? இப்போ நம்மளுக்கு என்ன ஆக்சுவலாக கண்டுபிடிக்கணும், dy by dx கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ x e power y dy by dx is equal to minus e power y. So I need dy by dx is equal to minus e power y divided by x e power y. So e power y cancel. What's the question? dy by dx is equal to minus 1 by x. As per given sum x equal to 1 கொடுத்துருக்காங்களா? So அப்போ dy by dx is equal to minus 1 by 1, that is equal to minus 1. Is clear? So அப்போ question number 12 option A. Clear children? ரைட். இப்போ கொஸ்டின் நம்பர் 13 பாருங்க. ஒரு கொஸ்டின் நம்பர் 13 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த டெரிவேட்டிவ் ஆஃப் இ பவர் சைன் எக்ஸ் ஸ்கொயர் வித் ரெஸ்பெக்ட் டு காஸ் எக்ஸ். நல்லா பாருங்கள், ஒரு ஃபங்க்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு அனதர் ஃபங்க்ஷன். ஸோ அப்போ யூ இஸ் ஈக்குவல் டு இ பவர் சைன் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். செகண்ட் ஃபங்க்ஷனை வி இஸ் ஈக்குவல் டு காஸ் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டேன். தட்ஸ் கிளியர். இது பாராமெட்ரிக் ஃபார்ம் கிடையாது. வாட் இஸ் த மீனிங்? டெரிவேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு அனதர் ஃபங்க்ஷன்ஸ். ஒரு ஃபங்க்ஷன் இன்னொரு ஃபங்க்ஷனை டெரிவேட் பண்ணுற மாதிரி. தட்ஸ் ஆர் ரீசன் நான் யூ அண்ட் வின்னு எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் என்ன கண்டுபிடிக்க போகிறேன்டா, டியூ பை டிஎக்ஸை கண்டுபிடிக்கிறேன். ஸோ அப்போ இ பவர் சைன் எக்ஸ் ஸ்கொயர் டிஃபரன்ஸ் பண்ணால் இ பவர் சைன் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு சைன் எக்ஸ் ஸ்கொயர் டிஃபரன்ஸ் பண்ணால் 2 சைன் எக்ஸ் அகெயின் காஸ் எக்ஸ். கிளியரா? இ பவர் சைன் எக்ஸ் ஸ்கொயர் டிஃபரன்ஸ் பண்ணால் இ பவர் சைன் எக்ஸ் ஸ்கொயர், திரும்ப இந்த சைன் எக்ஸ் ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஸோ அப்போ 2 சைன் எக்ஸ் இன்ட்டு காஸ் எக்ஸ். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன், டிவி பை டிஎக்ஸை கண்டுபிடிக்கிறேன். காஸ் எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் எக்ஸ். இப்போ என்னது, ஒரு ஃபங்க்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு அனதர் ஃபங்க்ஷன். இது யூன்னு எடுத்துட்டேன், இதை வின்னு எடுத்துட்டேன் இல்லைங்களா? அப்போ யூ இஸ் டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு வி. எஸ் கிளியர்? அப்போ டியூ பை டிவி வேணும். கிளியர்? That is equal to upper du by dx divided by dv by dx. So upper du by dx e power sin squared x into 2 sin x into cos x by dv by dx minus sin x. Is clear? இப்போ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிடலாமா? இப்போ கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா minus 2 cos x into e power sin squared x. That is minus 2 cos x e power sin x square. Option C. Clear? Next 14 form பண்ணிங்கன்னா sin of xy is equal to 1. இது question. sin of xy is equal to 1. இப்போ நீ என்ன கண்டுபிடிக்க, dy by dx. What's the question? sin of xy is equal to 1. இது question. இப்போ sin of xy டிஃபரன்ஷியேட் பண்ணால் what's the value? cos of xy. Is clear? sin of xy டிஃபரன்ஷியேட் பண்ணால் cos of xy. திரும்ப அந்த xy ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். அப்போ xy எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணலாம், x இன்ட்டு y டிஃபரன்ஷியேட் பண்ணால் dy by dx ப்ளஸ் y இன்ட்டு x டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1.
that is equal to value 1. Constant differentiate பண்ணா 0. clear? first பாருங்க sin differentiate பண்ணா cos of xy. திரும்ப அந்த xy differentiate பண்ணா அதுல uv method apply பண்றேன். அப்ப x y differentiate பண்ணா dy by dx plus y into x differentiate பண்ணா 1. so my question is dy by dx that is equal to cos of xy into x into dy by dx plus y into cos xy is equal to 0. So, here x into cos of xy dy by dx is equal to minus y into cos of xy. Then conditions. So, the question is dy by dx is equal to minus y cos xy divided by x into cos xy. So, automatically cos xy cancel. Remaining energy minus y by x. That is option D. Clear children? Right. Now question number 15 work. This question f of x is equal to determinant of x squared sin x b minus 1. This question கொடுத்தாங்க. Where b is a constant mention பண்ணிட்டாங்க. Then the value of b கண்டுபிடிக்கணும். Then f dash of 0 is equal to 1. இது conditions. So, இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கன்னா அப்படி டிட்டர்மெண்ட்டை எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க. ஸோ இப்போ இதை டிட்டர்மெண்ட்டை எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா வாட் இஸ் அ வேல்யூ மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் நெக்ஸ்ட் இது ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணால் மைனஸ் பி சைன் எக்ஸ் அப்படியே வந்துடும். ஸோ இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ என்ன பண்ணுறேன் எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கலாமா? ஸோ அதை டிஃபென்ஷன் பண்ணால் மைனஸ் 2x பி இஸ் அ கான்ஸ்டன்ட்டு சைன் எக்ஸ் டிஃபென்ஷன் பண்ணால் காஸ் எக்ஸ். இப்போ அஸ் பர் கண்டிஷன் எஃப் டேஸ் ஆஃப் 0 is equal to 1. So, apply பண்ணுங்க. அப்போ minus 2 into 0 minus b again what's the value raja cos 0 is equal to 1. So, இது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக 0 minus b cos 0 value 1. So, 1. அப்போ b is equal to minus 1. Option D. Clear children? Right. இப்போ next question போயிடலாமா? What is question number 16? That's a very important questions. The function f of x is equal to x modulus of sin x. இது conditions. So, இப்போ இது எப்படி சார் சால்வ் பண்ணலாம்டா? அப்போ given function f of x is equal to x into modulus of x. So, first உன்னுடைய ultimate aim என்னன்னா modulus of x. So, minus x if condition is x less than 0. Plus x if condition x greater than or equal to 0. இது as per modulus of definition. Clear? Right. இப்போ இதை தான் எங்களுக்கு யூஸ் பண்ண போகிறேன். அப்போ f of x is equal to what reactions? Already ஒரு x இருக்குது. Into modulus of x spread பண்ணா minus x if what is the condition x less than 0. Again x into plus x again into x sorry if x greater than or equal to 0. Clear? That is f of x is equal to what is the conclusion minus x squared if condition is x less than 0 plus x squared if condition is x greater than or equal to 0. Then the function is continuous and differentiable at x equal to 0. அப்போ ஒவ்வொன்றா வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க கண்டினியூஸாக டிஃபரன்ஷியபிள் அண்ட். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு கண்டினியூஸுக்கு நான் வெரிஃபை பண்ணுறேன். வாட் இஸ் அ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 எஃப் ஆஃப் எக்ஸ் தட் இஸ் லெஃப்ட் லிமிட்டு ஈக்குவல் டு லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 ரைட் லிமிட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் 0. கிளியர்? ஸோ இப்போ நான் ஃபார்முலா அப்ளை பண்ணால் இப்போ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 லெஃப்ட் லிமிட்டு எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் is equal to limit extends to 0 plus right limit what is the value x square is equal to f of 0 x over 0 போட்டா திரும்ப என்ன வேலைங்க 0 தான். ஏன்னா x over 0 போட்டா கம்ப்ளீட்டாக 0 வருமா? ஸோ இப்போ லிமிட் அப்ளை பண்ணால் ஹியர் x equal to 0 பண்ணால் 0 again also right limit also 0 is equal to 0. இப்போ what are conclusions? f of x is continuous. That's clear? f of x is continuous at the point x equal to 0. ஸோ இப்போ கண்டினியூஷன் கொடுத்தாச்சு. ஸோ இப்போ ரெண்டு ஆப்ஷன் வந்து நாட் கண்டினியூஸ் இருக்குது. அப்போ இந்த ரெண்டு ஆப்ஷன் ரிமூவ் பண்ணிடுங்க. ஆப்ஷன் சி அண்ட் டி. இப்போ டிஃப்ரென்ஷியபிள் மட்டும் செக் பண்ணணும். டிஃப்ரென்ஷியபிள் செக் பண்ணுறதுக்கு 2 மார்க் மாதிரி வேணால் எம்சிக்யூனால எம்சிக்யூ பேட்டர்ன் படி ஷார்ட்டாக போட்டுடலாம். எப்படி சார்னா ஃபஸ்ட்டு டிஃபரன்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு லெஃப்ட் ஃபங்க்ஷன். வாட் இஸ் த லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ்? மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்ட் அட் த பாயிண்ட் எக்ஸ் ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட் ரைட் லிமிட் டி பை டிஎக்ஸ் ஆஃப் ரைட் லிமிட் வாட்ஸ் அ வேல்யூ எக்ஸ் ஸ்கொயர்ட் at the point x equal to 0. இப்போ டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் 2x ஓகே பாயிண்ட் x equal to 0. ஹியர் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2x at the point x equal to 0. இப்போ x equal to 0 உள்ள சப்ஸ்டிட்யூட் பண்ணு.
minus 2 into 0, 2 into 0, that is equal to 0 is equal to 0. So left derivative, right derivative same. Therefore, what a conclusion, f of x is differentiable. F of x is differentiable. This method is applicable for 1 mark, 2 mark is set agadu. Okay, ஏன்னா நீங்கள் அது போர்டு படி நீங்கள் எழுதணும் லெஃப்ட் லிமிட் ரைட் லிமிட் டெரிவேட்டிவ் ஃபார்முலா. ஸோ 1 மார்க் கன்வென்ட்டுக்கு நான் அதை யூஸ் பண்ணிக்கிறேன். கிளியர் சில்ட்ரன்? ரைட்டு. அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் இல்லாமல் அப்போ வாட் ஏ கன்க்ளூஷன், த ஃபங்க்ஷன் இஸ் கண்டினியூஸ் பட் நாட் எ கண்டினியூஸ் பட் டிஃபரன்ஷியபிள் ஆல்சோ எக்ஸ் ஈக்குவல் டு 0. தட் இஸ் ஆப்ஷன் ஏ ஒன்லி. கண்டினியூஸ் அண்ட் டிஃபரன்ஷியபிள் அட் எக்ஸ் ஈக்குவல் டு 0. இதே ஒரு சம் இருக்கா, என்ன சம்மு, எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் வெறும் மாலஸ் ஆஃப் எக்ஸ் at x equal to 0 definitely the function is continuous but not a differentiable இருக்கும். செக் பண்ணிக்கோங்க. Okay, that is a very important questions. Next question போலாமா? What is question number 17? அப்படின்னு பார்த்தீங்கன்னா find the value of k value கண்டுபிடிக்கணும். For the function f of x equal to x squared x greater than 0 kx, x less than 0 is differentiable at x equal to 0. இது conditions. Okay, அப்போ இதை எப்படி சார் சால்வ் பண்ணலாம்டா, டிஃப்ரென்ஷியபிள் அப்படின்னு கொடுத்துட்டாங்க இல்லையா. இது அப்போ லெஃப்ட் டெரிவேட்டிவும் ரைட் டெரிவேட்டிவ் எப்படி இருக்கும், சேமாக இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணுறேன், டி பை டிஎக்ஸ் ஆஃப் லெஃப்ட் டெரிவேட்டிவ் வாட் இஸ் அ வேல்யூ எக்ஸ் ஸ்கொயர்ட். அதை எடுத்துக்கிட்டா வாட்ஸ் அ பாயிண்ட் எக்ஸ் ஈக்குவல் டு 0 ஈக்குவல் டு டி பை டிஎக்ஸ் ஆஃப் வாட்ஸ் அ ரைட் டெரிவேட்டிவ் கேஎக்ஸ் அட் த பாயிண்ட் எக்ஸ் ஈக்குவல் டு 0. ஸோ அப்போ டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா 2x எக்ஸ் ஈக்குவல் டு 0 அகெயின் கே இன்ட்டு எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1, that's a value is equal to x equal to 0. இப்போ x equal to 0 போட்டோம்னா 0, again இது வேல்யூ பார்த்தீங்கன்னா 1 k. That's clear. Therefore, what a conclusion, k is equal to 0. It's clear, option D. Okay, clear children? Right. இப்போ question number 18 பாருங்க. What's the question number 18? This is an important question also, that is a 2023 20 or 2 time கேட்டிருக்காங்க same question repeated. Given f of x is equal to 2 modulus of x plus 3 modulus of sin x plus 6, then right hand derivative தான் கேட்டிருக்காங்க. Question is right hand derivative f of x at the point x equal to 0. So left derivative எனக்கு தேவையில்லை, right derivative மட்டும் கேட்டிருக்காங்க. Clear? சரி, அப்போ என்ன பண்ணுங்கன்னா given கொடுத்துருக்க சம்மை f of x எடுத்துக்கங்க. What's the value, 2 modulus of x plus 3 modulus of sin x plus 6. ஸோ மாடுலஸை ரிமூவ் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு அவனுடைய அல்டிமேட் எய்ம். ஸோ மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ரிமூவ் பண்ணிங்கன்னா வாட்ஸ் வேல்யூ எக்ஸ் இஃப் எக்ஸ் லெஸ் தென் 0. சரி, அப்போ மைனஸ் எக்ஸு எக்ஸு எக்ஸ் கிரேட்டர் ஈக்குவல் டு 0. இதான டேட்டா. அப்போ நீங்கள் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா அப்போ கிவன் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த ஃபங்க்ஷன் ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணுறேன். எப்படி, minus 2x. ஓகே, இஃப் கண்டிஷன் இஸ் வாட் இஸ் த கண்டிஷன், எக்ஸ் லெஸ் தென் 0. ஓகே, ஃபஸ்ட் ஃபார்மாட் படி அப்ளை பண்ணுறேன். இப்போ minus 2x, எக்ஸ் வந்து நெகட்டிவாக இருந்தால் அப்போ சைன் ஆஃப் மைனஸ் எக்ஸ் மைனஸ் சைன் எக்ஸ், சைன் ஆஃப் மைனஸ் எக்ஸ் இஸ் ஆல்சோ மைனஸ் சைன் எக்ஸ். இஸ் கிளியர்? அப்போ ஹியர் ஐ புட் minus 3 sin x. கிளியர்? ப்ளஸ் 6. ஓகே, கிளியர் சில்ட்ரன்? இது லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ். நெக்ஸ்ட்டு இஃப் கண்டிஷன் இஸ் எக்ஸ் கிரேட்டர் ஈக்குவல் டு 0 அப்ளை பண்ணுறேன். அப்போ டெஃபினட்டாக வேல்யூ பாசிட்டிவ். அப்போ 2x ப்ளஸ் 3 sin x ப்ளஸ் 6. ஓகே, இப்போ கொடுத்துருக்க ஃபங்க்ஷனை மாடுலஸை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு ஃபங்க்ஷன் காமன் ஃபங்க்ஷனாக எழுதியிருக்கேன். இப்போ மை கண்டிஷன் இஸ் ரைட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் வேணும். அப்போ ரைட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் மட்டும்னா அப்போ இந்த செகண்ட் பார்ட்டை மட்டும் கண்டுபிடிச்சா போதும். ஸ்ட்ரைட்டாகவே அப்போ டிஃபரன்ஷியேட் பண்ணுங்கள். அப்போ டி பை டிஎக்ஸ் ஆஃப் ரைட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் வாட் இஸ் அ வேல்யூ, 2x ப்ளஸ் 3 sin x ப்ளஸ் 6. It's clear? At the point x equal to 0. So அப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணலாமா, 2 into x plus 3 into sin x டிஃபரன்ஷியேட் பண்ணால் cos x constant 0. So what is the point, x equal to 0. So நீங்கள் அப்படியே x போக 0 அப்ளை பண்ணிங்கன்னா அப்போ 2 plus 3 cos 0. cos 0 வேல்யூ 1, அப்போ 2 plus 3 that is equal to 5. That is option B. Clear children? Next 19th questions. It's a very important question. 2023 போர்டில் கேட்ட questions. y is equal to given question பார்த்தீங்கன்னா y is equal to cos x minus sin x divided by cos x plus sin x அப்படின்னு question கொடுத்துருக்காங்க. அப்போ இதுக்கு என்ன பண்ணலாம் சார் அப்படின்னா, நான் என்ன பண்ணேன், இந்த மாதிரி கேசஸ் வந்தாலும் என்ன பண்ணால் இப்போ சம் நியூமரேட்டர் வந்து cos x காமனாக வெளியே தூக்கிடுங்க.
ஸோ இப்போ நியூமரேட்டர் டேக் இட் காஸ் எக்ஸை காமன் எடுத்துட்டிங்கன்னா அப்போ 1 மைனஸ் சைன் எக்ஸ் பை காஸ் எக்ஸ் வாட் இஸ் அ வேல்யூ கிடைக்கும் tan எக்ஸாக மாறிடுமா டிவைடட் பை டினாமினேட்டர் ஆல்சோ டேக் இட் காஸ் எக்ஸ் காமன் இப்போ 1 ப்ளஸ் சைன் எக்ஸாக மாறிடும் சரி 1 ப்ளஸ் tan எக்ஸ் என்ன sin x by cos x இல்லையா 1 plus tan x ஃபார்ம் ஆயிருமா இப்போ ஆட்டோமேட்டிக்காக ஒரு cos x கேன்சல் இப்போ ரிமைனிங் y is equal to 1 minus tan x divided by 1 plus tan x அப்படின்னு வச்சுக்கலாமா ஸோ இப்போ இது ஏதோ ஒரு ஃபார்முலா படி கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு பேசிக் ஃபார்முலா பாருங்களேன் நம்மளுக்கு tan pi by 4 மைனஸ் எக்ஸ்ன்னு வச்சுங்க இது என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவேன் tan a tan pi by 4 மைனஸ் tan x டிவைடட் பை 1 ப்ளஸ் tan pi by 4 இன்ட்டு tan x இதான் நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா tan a மைனஸ் பிக்கான ஃபார்முலா இஸ் கிளியர் அப்போ tan pi by 4ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா தட் இஸ் வேல்யூ ஈக்குவல் டு 1 மைனஸ் வாட்ஸ் வேல்யூ ரேஜா tan x டிவைடட் பை 1 ப்ளஸ் tan pi by 4ஓட வேல்யூ 1 ரிமைனிங் என்ன இருக்குது tan x வந்துருச்சா அப்போ கிவன் சம் பார்த்தீங்கன்னா இப்போ 1 மைனஸ் tan x டிவைடட் பை 1 ப்ளஸ் tan x இப்போவா வாட் ஃபார்முலா ஈக்குவல் சப்ஸ்டியூட் tan pi by 4 மைனஸ் எக்ஸை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் இஸ் கிளியர் tan pi by 4 மைனஸ் எக்ஸ் இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெட்ரியில் உங்களுக்கு டீச் பண்ணியிருப்பேன் ஸோ அதனால் கொஞ்சம் ஸ்பீடாக போகிறேன் ஓகே இதில் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ப்ரீஃபிங்காக வந்தால் இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெட்ரி டாப்பிக்கை எடுத்து ரீகால் பண்ணி பார்த்துக்கங்க ஸோ இப்போ y is equal to tan pi by 4 minus x இப்போ my question is dy by dx ஸோ அப்போ dy by dx பண்ணிங்கன்னா tan x டிஃபரன்ஸ் பண்ணால் secant squared x அப்போ secant squared pi by 4 minus x ஸோ இதோட இங்கே ஸ்டாப் ஆகிடுதுங்க tan டிஃபரன்ஸ் பண்ணால் secant squared pi by 4 minus x இன்ட்டு as per chain rule படி pi by 4 minus x இன்னொரு தடவை டிஃபரன்ஸ் பண்ணலாம் ஸோ அப்போ pi by 4 கான்ஸ்டன்ட் 0 x டிஃபரன்ஸ் பண்ணால் -1 ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா மைனஸ் secant squared pi by 4 minus x is clear secant squared minus secant squared pi by 4 minus x that is option A clear children next question பாருங்க if y is equal to sin squared x cube then find dy by dx இது questions is clear அப்போ here இதை எப்படி சார் சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே சிம்பிள் கொடுத்துருக்க சம் பார்த்தீங்கன்னா y is equal to sin squared x cube is clear அப்போ dy by dx நான் கண்டுபிடிக்கணும் ஸோ அப்போ sin squared டிஃபரன்ஷியேட் பண்ணால் cos squared அப்போ cos squared x cube ஃபஸ்ட்டு நான் சைனை டிஃபரன்ஷியேட் பண்ணால் cos அப்போ cos squared x cube சரி ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் பவர் ரூல் 2 அப்ளை பண்ணும் ஃபஸ்ட் நம்மளுக்கு என்ன பண்ணுங்கள் பவர் ரூல் அப்ளை பண்ணும் 2 முன்னாடி கொண்டு போயிடணும் 2 sin x cube எதுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு பவர் ரூல் x பவர் n ஃபார்முலா n இன்ட்டு x பவர் n மைனஸ் 1 ஃபார்முலா படி அப்போ 2 sin x cube பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு இப்போ நான் பவர் ரூலுக்கு அப்ளை பண்ணிச்சு இந்த 2க்கு இப்போ நான் ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன் சைனுக்கு அப்ளை பண்ணோம் அப்போ sin x cube டிஃபரன்ஷியேட் பண்ணால் வாட்ஸ் வேல்யூ ரேஜா cos x cube இப்போ நான் சைனுக்கு அப்ளை பண்ணிட்டேன் திரும்ப as per chain rule படி x cube அப்ளை பண்ணால் that is equal to 3x squared is clear ரைட் இப்போ ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணால் அப்போ 6x squared sin x cube into cos x cube is clear sin x cube cos x cube இப்படியே வச்சுக்கிட்டாலும் சரி இதோட ஆப்ஷன் சி வந்துருச்சுங்க சப்போஸ் இதில் வேறு சிம்பிளிஃபை பண்ணால் அப்போ 3 into x squared 2 sin x cube into cos x cube இப்படி ஒரு சம் இப்படி மாற்றிட்டு ஸோ இதுக்கு என்ன sin 2xன்னு போட்டுடலாமா அப்போ 3x squared is equal to sin 2x cube அப்படி கூட மாற்றிடலாம் ஸோ ஃபியூச்சரில் எம்சிக்கு இப்படி கூட கொஸ்டின் கேட்கலாம் ஸோ ஆக்சுவலாக ஆன்சர் இதோட நிப்பாட்டிட்டாங்க ஸோ சப்போஸ் இந்த ஆப்ஷன் இல்லைன்னா நீ இதை மாதிரி சிம்பிளை பண்ணித்தே ஆகணும் கிளியர் சில்ட்ரன் ஸோ இந்த வீடியோவில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணி விடுங்க தேங்க்யூ